ராசி சக்கரத்தில் ஆறாவதாக வரக்கூடிய ராசி தான் கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான். அதனால் நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்களால் நல்ல ஒரு புத்திசாலிகளாக இந்த கன்னிராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க அதிகம் ஜனப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கன்னிராசி அப்படிங்கிறதே ஒரு அருமையான ராசி அப்படின்னாலும் கூட இந்த ராசிக்காரங்க நிறைய மக்களை சம்பாதிக்கணும், நிறைய உறவுகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு இயங்குவாங்க. இந்த கன்னிராசி என்பவர்கள் உறவுக்காக அதிகம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். நல்ல ஒரு பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கன்னிராசி தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க உழைச்சி பெருசாக சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பெருசாக சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பாங்க, கடினமாக உழைப்பு போட்டுட்டு இருப்பாங்க, பர்ஃபெக்டாக செயல்படுவாங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பெருசாக சாதிப்பாங்களா, பெருசாக வருவாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலையாக தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் ரொம்ப முக்கியம்னு சொல்லி உறவுகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்து உறவுகளோடைய ஒரு இணக்கமாக இருப்பாங்க. ஒரு சில உறவுகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களை புரிஞ்சிக்காமல் இவங்கக்கிட்ட ஒரு சில சண்டைகள் போட்டு பிரிஞ்சிடுவாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உடன்பிறப்புகளாலே ஒரு சில இன்னல்கள் அதிகமாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. குறிப்பாக உடன்பிறப்பு அப்படின்னா சகோதரியால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை, சகோதரர்களால் அதிகமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில், வியாபாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களுடைய புத்திசாலித்தனம், இவங்களுடைய உழைப்பை போட்டு முன்னுக்கு வருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை வைத்து தான் அதிகமாக முன்னுக்கு வருவாங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லா இடத்துலையும் திறமையாக செயல்படுவாங்க, நல்ல ஒரு ஞாபக சக்தி உடையவங்களாக இருப்பாங்க. கணக்கில் புலி அப்படின்னு இந்த கன்னிராசி அன்பர்களை சொல்லலாம். பொதுவாக அந்த கன்னிராசி குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திறமசாலிகளாக இருப்பாங்க, கணக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போடக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி அப்படின்னாவே கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிராசி அன்பர்கள் இயல்பாகவே கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது? ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது? இவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சரியாகுமா? அப்படின்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னி ராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. இந்த உத்திரம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். இங்கேயே ஒரு குடும்பமாக இருக்குது. அதனால தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்பம் அப்படின்னா ஒரு பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசி என்பவர்கள் குடும்ப உறவுகள், தன்னுடைய ரிலேஷன் வகையில் பார்த்திங்கன்னா நிறைய உறவுகள் கூட அதிக ஒரு இணக்கமாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது, ஏப்ரல் மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பலவிதமான சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக உறவுகளால் இருந்த அந்த சிக்கல், பிரச்சனை அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த உறவுகளால் ஒரு இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, உற்சாகம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்க போகுது. உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கூட ஓரளவுக்கு சுமூகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கிரகங்களுடைய சஞ்சாரம் கொஞ்சம் கவலையான பலனை கொடுத்தாலும் மற்ற பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு சில சாதகமான பலனை இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் பெறலாம் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் வக்ரக நிவர்த்தி அடைவதனால பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம்.
கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானும் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால, ஏன்னா இதனால் வரைக்கும் வக்கரகத்தில் இருந்ததுனால ஒரு சில இன்னல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கொஞ்சம் புத்தி தடுமாற்றம், வேலையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த வக்கரக நிவர்த்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மனக்குழப்பெல்லாம் சரியாகி கவலையெல்லாம் போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் வக்கரகமாக இருந்தத குரு பகவானும் நேரடியாக செஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்தில் தொழிலில் இதனால் வரைக்கும் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு வருகின்ற நாளில் பார்த்திங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது. அந்த நிலை மாறும். இந்த சோர்வாக இருந்த நிலை, மந்தமாக இருந்த நிலை இதெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக ஆராய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்தீங்க அப்படின்னாவே ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த மந்த நிலை மாறும். சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. பெருசாக அச்சப்பட்ட விஷயத்துலலாம் இந்த காலகட்டத்தில் அந்த அச்சங்களெல்லாம் ஓடி தைரியமாக ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த கன்னிராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பெரிய அளவுக்கு சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பெருசாக சிக்கல் எதுவும் இல்லாமல் அப்படியே ஒரு சாதகமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் திடீர்னு இருந்த அந்த நெருக்கடி மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிடாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. நிதி சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான மாதமாக அந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இந்த காலகட்டத்தில் ஒரு சில இன்னல்களை வழங்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது டக்குன்னு உங்களுக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால செல்வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் முடங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பொருளாதாரத்தில் கூட ஏதாவது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இன்னல்களை சந்தித்து அதுக்கப்புறம் தான் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு ஒரு சிலருக்கு செலவுகளும் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ரொம்ப நாள் அந்த பணம் திரும்ப கிடைச்சிடும், இந்த வாரத்தில் கிடைச்சிடும் அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம் திடீர்னு அது கிடைக்காது. கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டில் ஏதாவது பழுதுபார்ப்பு செலவோ அல்லது குடும்பத்துக்காக ஒரு சில செலவுகளோ எதிர்பாராமல் செலவினங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. முடக்கம் ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வேலை எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில், தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தொழிலையோ வியாபாரத்துலேயோ புதுசாக ஏதாவது ஒரு ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஆல்ட்ரை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அதே மாதிரி வேற்றுமொழி பேசுகிறவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் அவங்க மூலிமா ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் 8வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்றதுனால வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு பணிபுரிகிற இடத்துல கொஞ்சம் சின்ன சின்ன எண்ணல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 14 வரையிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய யோகம் காத்துட்ருக்கு. 14 வரையிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் கிடைக்கும். ஏப்ரல் 14க்கு அப்புறம் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சில தடைகள் வந்தாலுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த தடைகளை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமையும். ஏப்ரல் 14 வரையிலுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் ஒரு பக்கம் கிடைத்தாலும் பண வரவில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். திட்டமிட்டு செலவு செய்யணும். ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்க
தவிர்க்கிறது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதில் முதலீடு போடலாமா, இதில் முதலீடு போடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்பப்போ ஏற்படும். அதை தவிர்க்கிறதுமே இந்த காலகட்டத்தில் அந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி மற்றும் செவ்வாயோடைய சேர்க்கை இருக்கிறதுனால குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. சின்ன சின்ன வாக்குவாதம் கூட பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைஞ்சிடும். பொதுவாகவே இந்த கன்னிராசி அப்படின்னாவே ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில இன்னல்கள் வர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கன்னிராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில், வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். குறிப்பாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை நல்லா தெளிவாக படிச்சுக்கிறது நல்லது. கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க, தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா யோசித்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் தொடங்குறது நல்லது. ஜோதிடர்கிட்ட தான் கேட்கணும்னு இல்லை, உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கூட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு தொழிலில், வியாபாரத்தில் இறங்குறது நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். குடும்ப உறவுங்கிட்ட, குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட பேசும்போது சின்ன சின்ன வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய எதிர்கால கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். சனிக்கிழமையில் போய் பெருமாள் வழிபாடு, நெய் தீபம் போட்டு வழிபடுங்க, துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.